இல்லை, அதாவது அன்புமணி வெட்கப்படணும். வெட்கம், மானம் இதெல்லாம் அன்புமணி வந்து அப்படிலாம் ஒன்று இருக்குன்னு அவருக்கு தெரியணும். சொந்த தந்தையவை பணத்துக்காக அசிங்கப்படுத்திய தமிழக அரசியலின் ஒரே மகன் வந்து அன்புமணியாக தான் இருக்கும். நாங்கள் போய் டாக்டரை பார்க்குறதுக்காக நிற்கையில் இவர் என்ன சொல்லிட்டு போகிறார் எங்கள்கிட்ட, ஏன் என்ன இருந்தாலும் நம்பிக்கிறீங்க, போய் புழப்ப பாருங்க. ஏன்பார் யார்? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எங்கள்கிட்ட சொல்லுவார். ஆர்எஸ்எஸை கொண்டு போய் உள்ளே நிறுத்தி வச்சுருக்கிறான். அதே வேலையை டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸும் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே அது பேராபத்தாக முடியும். இது ராமதாஸுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒருபோதும் அன்புமணிக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாமக இருக்கிற வரை காவி மயமாகத்தான் அது வந்து போய்கொண்டிருக்கு. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் KM ஷரீஃபோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். பாமக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மோடி வரும்போது சேலம் மாநாட்டில் அன்புமணி ராமதாஸும் மருத்துவர் ராமதாஸும் ஒன்றா மேடை ஏறி மோடியை புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை திரும்ப போராடி அவர்கள் அணிக்கு கொண்டு வர வச்சுருக்காங்க. போராடி என்பதை தாண்டி மிரட்டி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ அவர்களை பொறுத்தவரை இவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து, அதே மாதிரி டிடிவி தினகரனும் மிரட்டப்பட்டிருக்கிறார். அப்படி தான் ஓபிஎஸ்சி ஏற்கனவே மிரட்டுவதற்கு முன்னாடி தன்னால் போய் காலில் விழுந்துருவார். அப்போ இது மாதிரி ஆட்களையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, பாமகவுக்கு இருக்கிற ஓட் பேங்க் இருக்கிற பகுதிகளில் பிஜேபிக்கு வேலை இல்லை. பிஜேபி வலிமையாக இருப்பதாக சொல்லுகிற பகுதிகளில் பாமகவுக்கு வேலை இல்லை. அதனால் இதில் லாபம் யாருக்குன்னு பார்த்தா, ஒரு மெகா கூட்டணியை அமைத்தது போல் ஒரு கூட்டணியை மக்கள்கிட்ட காமிக்கிறதுல பிஜேபிக்கு வெற்றி, நிறையா பணத்தை தந்த வகையில் பாமகவுக்கு வெற்றி. அடுத்தாப்புல மந்திரி சபை அமைச்சால் அதில் வந்து அன்புமணிக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கனவுகளோட பாமக இருக்குது. அப்போ அது நமக்கு நல்ல விஷயம்னு பாமக நினைக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த கூட்டணி, பிஜேபி கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால் எந்த லாபமும் பிஜேபி கூட்டணிக்கு இருக்க போகிறதில்ல. என்ன செய்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லை அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அதான் ரெண்டு கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பிஜேபியை பொறுத்தவரை கடும் முயற்சி எடுக்கும். ஒரு 5-6 தொகுதிகளில் கடுமையான பணத்தை வாரி இறைக்கும். நீங்கள் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர் போன்ற பகுதிகளில் பணத்தை வாரி இறைக்கும். வாரி இறைச்சா கூட இந்த தடவை அதிமுக ஓட்டு இல்லை. நீங்கள் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா, பாமக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் ஓட் பேங்க் வச்சுருக்கும். அதிமுக எல்லா பகுதியிலையும் ஓட் பேங்க் இருக்கும். அதனால் அதிமுகவோட சேர்கிற கூட்டணி அதனுடைய ரிசல்ட்டு வேறு, பாமகவோட சேர்ந்ததுக்கு பின்னாடி வருகிற ரிசல்ட்டு வேறு. அதனால் ஒருபோதும் தமிழ்நாட்டிலே பாமகவோ அல்லது பிஜேபியோ கூட்டணி அமைத்தாலும் இங்கே வந்து வெற்றி பெற இயலாது. ஒரு காலத்தில் பாமக வந்து அடிப்படையில் அவங்க சமூக நீதி சித்தாந்தம் பேசினவங்க, ரிசர்வேஷனுக்காக போராடினவங்க, ஒரு பெரிய ஒரு சித்தாந்த பின்புலம் இருந்த ஒரு கட்சி தடமாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது ஒட்டுமொத்தமாக பாஜகவோட இணையிறது, ஒரு கடந்த 8 வருஷமாக அவங்களுக்கும் பாஜகவுக்குமான நெருக்கம் அப்படிங்கிறது வந்து வட தமிழ்நாட்டில் இந்துத்துவா சக்திகளை வந்து இந்துத்துவா சித்தாந்தங்களை உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்குறது? ஒரு பக்கம் சமூக நீதி, இன்னொரு பக்கம் பாஜக நேர் சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்குது. இந்துத்துவாவோட சித்தாந்தமே அதாக தான் இருக்குது. இந்த கூட்டணி வந்து எப்படி சாத்தியமாகுது? இல்லை, அதாவது சித்தாந்த கட்சி சித்தாந்த கட்சியாக தொடருது அப்படின்னா அதுக்கு அந்த சங்கடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அது அவங்க 96லே நிப்பாட்டிட்டாங்க. சித்தாந்தத்துக்கும் அவர்களுக்குமான இனி வந்து எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி தொடர்பு இருந்தால் வன்னிய மக்களுக்கான 10% இடஒதுக்கீடு நீதிமன்றங்களால் நிறுத்தப்பட்ட போது இவங்க இதுக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்காடி இருக்கலாம், அல்லது அதுக்கு பின்னால் வந்து மோடிகிட்ட போய் பார்த்து பேசி உனக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம் வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 10% இடஒதுக்கீடை நிறைவேற்றுவதற்கான ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து
அப்படின்னு அவங்க போய் மோடிகிட்ட கேட்டிருக்கலாம், மோடிகிட்ட கேட்டு அதை பெற்றிருக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை அவங்க. நேற்றைக்கு வரையும் கவலைப்படலை. நேற்றைக்கு வரையும் கவலைப்படாமல் தான் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்குறாங்க. அதிமுக அதாவது பிஜேபி தர்ற பணத்தை அதிமுகவும் தர்றேங்குது. அதிமுகட்ட ஓட்டர்ஸ் இருக்காங்க, பிஜேபிகிட்ட ஓட்டர்ஸ் இல்லை. அப்போ நம்ம அதிமுகவோட சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா பணம் தான், அப்பாவும் மகனுக்கும் பணத்தை தாண்டி சமூக நீதியெல்லாம் இப்போ இருக்குங்கிறதெல்லாம் அது நாய்த்தோளில் வடிகட்டிய பொய். அப்படியெல்லாம் கிடையாது ரெண்டு பேருக்குமே. சமூக நீதிங்கிறதுக்கு வேலை இல்லை அவங்கள்ட்ட. அது முடிஞ்சு போச்சு. 96ஓட முடிஞ்சு போச்சு. 89 சாலை மறியலில் 21 பேர் கொல்லப்பட்டாங்க. அவங்கள பற்றியெல்லாம் இவங்க எதுவும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இது இப்போ எல்லா அரசியல் கட்சி இருக்கிற மாதிரி ஒரு குடும்ப அரசியல் கட்சியாக பாமக மாறிடுச்சு. ஏன்னா அவரே 4 சத்தியம் பண்ணார். நான் என்னுடைய கால்கள் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போகாது, என்னுடைய குடும்பத்திலேருந்து யாரும் கட்சியிலோ ஆட்சியிலோ வரமாட்டாங்க, எங்கே போனாலும் ஏன் சொந்த பணத்தில் தான் போவேன், எம்எல்ஏவோ எம்பியாவோ நான் ஒருபோதும் ஆக மாட்டேன், இந்த சத்தியங்களை எல்லாம் மீறினா என்னை நடுரோட்டில் வச்சு சவுக்கால் அடிங்க அப்படின்லாம் சொன்னார். இப்போ அவர் எம்பி ஆகிறது எம்எல்ஏ ஆகிறத தாண்டி பாக்கி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். எந்த சவுக்கை வச்சு அடிக்கிறது? அவங்கள சவுக்கோடு போனால் நம்மளை தான் அடிக்க வருவாங்க. அதனால் வாய் இருக்குதுன்னு என்ன வேணாலும் பேசுனாங்க. அது 96 வரையுமே கிட்டத்தட்ட ஒரு சமூக நீதிக்கான கட்சியாக தான் பாமக இருந்தது. உண்மையிலே வன்னிய மக்களுக்கான உழைக்கிற கட்சியாக இருந்தது. 96க்கு அப்புறம் 97, 98 இதிலெல்லாம் அவங்களுடைய நிலை என்பது மாறிடுச்சு. பிஜேபி மாதிரி கட்சிகளோட கூட்டணிகள் போன பின்னால், மந்திரிக்கு போன பின்னால், அகில இந்திய அளவில் அந்த மந்திரி பதவி, அந்த அதிகாரம் இதெல்லாம் வந்த பின்னாடி அதிகாரத்தினுடைய டேஸ்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ சமூக நீதி மறந்து போயிடுது. நீங்கள் சில போதைப் பொருள் இருக்குது, அதை நாக்கில் வச்ச உலகமே மறந்து போயிருங்கிறான். ஒரு குண்டூசி முனை அளவை, குண்டூசி முனை அளவுக்கே இவ்வளவு இருக்குது. ஆனால் அதிகாரம் பதவிங்கிறது குண்டூசி முனை அல்ல, அது மலை அளவு. அப்போ அதை பாமக சுவைக்குது. சுவைச்சா இதுதான் சரியானதுன்னு ஒரு முடிவுக்கு வருது. சமூக நீதி தத்துவம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான புரட்சி அரசியல், அது எல்லாத்தையும் பாமக விட்டுட்டு இன்றைக்கி மந்திரி பதவி. இதுவே இங்கே பார்க்குறேன், அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் நமக்கு நேஷனல் லெவலில் மந்திரி பதவி கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ பிஜேபியோட போனால் தான் கிடைக்கும். ஓட்டு இங்கே விழுந்தாலும் விலகலைன்னாலும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறோம். நீங்கள் முந்தா நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்துக்கு எல் முருகன் அண்ணாமலையும் போகிறாங்க. இவங்களே டைப் அடித்து ஒன்றை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் கையெழுத்து போட்டு வச்சுருக்காரு அண்ணாமலை. டாக்டரை கையெழுத்து போட சொல்கிறாரு. டாக்டர் அதை வாங்கி படிச்சுட்டு அண்ணாமலையும் முருகனையும் கூட்டிக்கிட்டு ஒரு அறைக்குள்ளே போகிறாரு. இதில் என்ன இருக்குது? எல்லோரும் இருக்காங்க, கூப்பிட்டு பேச வேண்டியதானே. நீங்கள் வெளிப்படையான கட்சி, டிரான்ஸ்பரண்டான கட்சி அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் வச்சு பேச வேண்டியதானே. அதில் என்ன அவங்க கேள்வினா, ராஜ்யசபா சீட்டு தர்றேன்னு நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி, இதான் அவங்களுடைய கொஸ்டின். ரூமுக்குள்ளே போகிறாங்க, பேசுகிறாங்க, இல்லை ராஜ்யசபா சீட்டு தந்துடுறான், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டீங்களோ தந்துடுறான் அப்படின்னு சொல்லி பேசுகிற பின்னாடி தான் வெளியில் அவர் கையெழுத்து போடுறாரு. அப்போது ஒரு மந்திரி பதவி இங்கே நம்ம சீட்டு ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ராஜ்யசபா தன்னால் வந்துடும், ஜெயிச்சா மந்திரி பதவி வந்துடும். அதனால் இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இன்னொன்று என்னென்னா, வன்னிய சமூக மக்களை நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% இந்துத்துவாவை நோக்கி அவங்க நகர்த்திட்டாங்க. எந்த சனாதானத்துக்கு எதிரான குரலை டாக்டர் ராமதாஸ் ஓங்கி ஒலித்தாரோ, யாரையெல்லாம் முன்னிறுத்தினாரோ சனாதானத்துக்கு எதிராக, அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ், 3 பேரையும் முன்னிறுத்தினார். அந்த 3 பேருடைய தத்துவங்களுக்காக தான் 3 கலரில் அந்த கொடி, சமூக நீதிக்கும் ஜனநாயகத்துக்கும் சுதந்திரத்துக்குமா தான் நாங்கள் இந்த கொடியை உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்லாம் டாக்டர் ராமதாஸ் சொன்னார். தமிழ்நாட்டில் அதிகபட்ச அம்பேத்கர் சிலைகள் அவர் தான் திறந்தார். ஒரு நேரத்தில் சமூக நீதினா டாக்டர் ராமதாஸ் தான், வாழும் பெரியார்னா ராமதாஸ் தான். இப்போ வேல்முருகனை போன்றவர்கள், என்னை போன்றவர்கள்லாம் அதெல்லாம் நம்பி தான் அதுக்குள்ளே போய் நாங்கள் இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அந்த குகைக்குள்ளேருந்து தப்பி இன்னமும் நிற்கிறது வேல்முருகன் ஒருத்தர் தான். சகோதரர் வேல்முருகன் மட்டும்தான்
ஒரு அமைப்பாக தனியாக நிற்கிறாரு. இப்போ எங்களை போன்றவர்கள கூட அப்படி நிற்க முடியலை. பாமகவிலேருந்து வெளியில் வந்த யாராலையும் அப்படி நிற்க முடியலை. காடு வெட்டி குரு கூட கடைசி நேரத்தில் மனம் நொந்து உடைந்து தான் அவர் இறந்து போனார். இவங்களுடைய அட்ராசிட்டி தாங்க முடியாமல் அவங்க குடும்பத்துக்கு இவங்க ஒன்றும் பெரிய அளவெல்லாம் செஞ்ச மாதிரி தெரியலை. டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பம் வந்து வலிமையாக வலுவாக வளமையாக இன்றைக்கி வந்து மாறி இருக்குது. எனவே சமூக நீதி தத்துவம் அதை பற்றியெல்லாம் இவங்க கைவிட்டு நீண்ட நாள் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இவங்களுக்கு ஒரே பெரியார் மோடி தான், ஒரே அம்பேத்கர் மோடி தான், ஒரே மார்க்ஸ் மோடி தான். இப்போ வந்து மோடியை திருப்பி திருப்பி 3 உருவங்களாக பார்த்துக்கிறாங்க. அதாவது இந்தியாவினுடைய அசோக சின்னம் இருக்குல்ல, இந்த அசோக சக்கரமும் இந்த 3 சிங்கங்கள் 4 சிங்கங்கள், அதில் 3 தான் தெரியும். அது மாதிரி சிங்கங்கள் மாதிரி இவங்க பார்த்துக்கிறாங்க மோடியை. அதனால் இவர்கள் ஒருபோதும் இனி சமூக நீதியை பற்றியோ அல்லது ஜனநாயகத்தை பற்றியோ அல்லது சுதந்திரத்தை பற்றியோ சோசலிசத்தை பற்றியோ இனி இவர்கள் வாய் திறக்கக்கூடாது என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய வேண்டுகோள், கருத்து. இல்லை, மேடையில் சேலம் மாநாட்டில் பேசும்போது அன்புமணி சொல்கிறாரு, மேடையை பாருங்கள், மிகப்பெரிய 2 ஓபிசி தலைவர்கள், ஒன்று மோடி, இன்னொன்று டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஓபிசி மக்கள் எப்படி பார்க்கணும்? இல்லை, அதாவது அன்புமணி வெட்கப்படணும். வெட்கம், மானம், இதெல்லாம் அன்புமணி வந்து அப்படிலாம் ஒன்று இருக்குன்னு அவருக்கு தெரியணும். ஏன்னா உண்மையில் நீங்கள் ராமதாஸை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா விமர்சிக்கிறோமா என்பதை தாண்டி கடந்த காலங்களிலே சமூக நீதிக்காக தமிழ்நாட்டில் பெரியாருக்கு பின்னால் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த போராட்டத்தை நடத்தியவர் டாக்டர் ராமதாஸ். அதில் வந்து மாறுபட்ட கருத்தே இருக்க முடியாது. இன்றைக்கி அவர் மாறி இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு அவர் தான். மோடி அதுக்கு நேர் எதிரான சித்தாந்தம் உடையவர், மனு தர்மத்துக்கு ஆதரவானவர், சனாதானத்துக்கு ஆதரவானவர். அவரையும் இவரையும் ஒப்பிடுவது டாக்டர் ராமதாஸுக்கு நாம் செய்கிற இழுக்கு, டாக்டர் ராமதாஸுக்கு நாம் செய்கிற கேடு. யாரோ ஒருத்தர் அப்படி ஒப்பிட்டு இருந்தாலே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ராமதாஸ் மகனே அப்படி ஒப்பிடுறாருன்னா இதை விட அசிங்கம், கேவலம் எதுவும் இருக்க முடியும். சொந்த தந்தையவை பணத்துக்காக அசிங்கப்படுத்திய தமிழக அரசியலின் ஒரே மகன் வந்து அன்புமணியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கலைஞர் வந்து அது மாதிரி கலைஞருடைய பிள்ளைகள் அசிங்கப்படுத்தினதில்லை. அல்லது எவ்வளோ பெரிய தலைவர்களை நாம் பார்க்குறோம், அவருடைய பிள்ளைகள் வாரிசுகளை பார்க்குறோம். அப்போ அந்த தலைவர்களைப் போல் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்களை கொச்சப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற வேலையை பிள்ளைகள் செய்ததில்லை. ஆனால் ஒரு மகத்தான தலைவரின் மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேரையும் சேர்த்து வச்சுருக்காரு. அவர் வந்து அசிங்கப்படுத்தியிருக்கிறார். இப்போ ஒரு செய்தியை சொல்லணும், இப்போ உங்கள் தொலைக்காட்சி மூலம் இது சேனல் மூலமாகவே சொல்லணும். இப்போ நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞரணி தலைவராக இருந்தேன் ஒரு 7 ஆண்டு காலம். டாக்டர் ராமதாஸ் வீட்டில் திண்டிவனத்துக்கு போனோம்னா நான் வன்னியர் சங்க அலுவலகத்தில் தான் தங்கியிருந்தேன். டாக்டரை பார்க்குறதுக்காக போவோம். அப்போ அன்புமணி அப்போ தான் படிச்சுட்டு வர்றாரு. கூட்ரோடுங்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன கிளினிக் வைக்கிறாரு. அது செலாவணி ஆகலை. நாங்கள் போய் டாக்டரை பார்க்குறதுக்காக நிற்கையில் இவர் என்ன சொல்லிட்டு போவார் எங்கள்கிட்ட, ஏன் என்ன இருந்தாலும் நம்பிக்கிறீங்க, போய் புழப்ப பாருங்க ஏம்பார். யார்? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எங்கள்கிட்ட சொல்லுவார். இது எனக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் அவர்களோட இருக்கிற பாமகவினுடைய பல தலைவர்களுக்கு இது தெரியும். அவர் சொன்ன வார்த்தை பல நேரங்களில் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவர் இப்போ வந்து இவர் பண்ண சத்தியங்களை எல்லாம் மீறி கட்சியை கைப்பற்றி கொண்டு இன்றைக்கு அப்பாவையே அசிங்கப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு பக்கம் கட்சிக்கான பலன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் வட தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சமூகம், ஒரு பெரிய இளைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களுக்குள்ள இந்துத்துவ சித்தாந்தம் ஊடுருவறதுக்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுக்கறது எதிர்காலத்தில் என்னவான மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வன்னிய சமூக மக்களை தமிழ் மக்களிடத்திலிருந்து, அதாவது சக மனிதர்கள்ட்டேருந்து பிரிச்சுனாது. பிரித்தா வந்து நீங்கள் பழைய காலத்தில் நடைபெற்ற கலவரங்கள் மறுபடியும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கலவரங்கள்லேருந்து தான் மீறி தான் வந்து இந்த மக்கள் வந்து போராடி ஜெயித்தாங்க. வன்னிய மக்களை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய போராட்டம். வெற்றிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு வரை போராடி கொண்டிருக்கிற சமூகங்கள் 2 தான். ஒன்று தேவேந்திரர்கள், இன்னொரு உரத்தில் வந்து வன்னியர்கள். அதற்கான முழு பலனையும் பெற்றாங்களான்னா தெரியலை. தேவேந்திரர் சைடும் தேவேந்திர தலைவர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸை கொண்டு போய் உள்ளே நிறுத்தி வச்சுருக்கிறான்.
அதே வேலையை டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் செய்கிறாங்க. அப்போ இது இவர்களுக்கே பேராபத்தாக முடியும். நாளைக்கு வந்து இவர்கள் உண்மையிலே ஒரு சமூக அக்கறையோடு ஜனநாயகத்தை நோக்கி திசை திரும்புகிறார்கள், சமூக நீதியை நோக்கி திசை திரும்புகிறார்கள் என்றால் இவங்க பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இவர்கள் விதைத்த விதை விஷ விதை. அந்த விஷ விதை விஷ விருட்சமாக மாறி நிற்கிறது. ஆக எவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்தாலும் அப்போ அந்த சமூக மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் வந்துடும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே அது பேராபத்தாக முடியும். இது ராமதாஸுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியலை. ஆனால் ஒருபோதும் அன்புமணிக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அன்புமணி வந்து சொகுசாக இருக்கணும், சௌரியமாக இருக்கணும், எந்த கஷ்டமும் படாமல் இருக்கணும் அப்படின்னு அரசியலுக்கு வந்தவர். ஏன்னா அப்படி ஒன்றும் அவர் அடி வாங்கினவர் இல்லை, ஜெயிலுக்கு போனவர் இல்லை, வாங்கினவர் இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் கடைசியாக நான் இருக்கிறப்ப கூட வந்து சென்னையில் ஒரு 1996 கடைசி ஜெயலலிதா பீரியடு தடா எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று நடத்தினோம். அதில் வந்து டாக்டருக்கெல்லாம் பெரிய அடி விழுந்துச்சு. பேராசிரியர் தீரன் தாக்கப்பட்டார். தலித் எழில்மலை மண்டை உடஞ்சி 4-5 இடத்துல உடஞ்சது, ஏகப்பட்ட தையல் போடப்பட்டது. இந்த மக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகினாங்க. அப்படியெல்லாம் அடி வாங்கி வாங்கி தான் வந்து பாமக தங்களுக்கான ஒரு இடத்த பெற்றது. அது அன்புமணிக்கு தெரிகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எனவே இதையெல்லாம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்துத்துவாவை இன்னும் வந்து கீழ்மட்டம் வரை கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கணும். இப்போவே வந்து வன்னிய மக்களை அந்நிய மக்களாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலைமை தொடருமேயானால் வன்னிய சமூக மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திடமிருந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் அன்புமணி வந்து பணம், அதிகாரம், பதவி இதையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு மக்களை பற்றியும் கவலைப்படணும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய கருத்து. இல்லை, தமிழ் தேசியம் குறிப்பாக முற்போக்கா தமிழ் தேசியம் பேசினா மண் வந்து வட தமிழ்நாடாக இருக்குது. தமிழரசன் போன்றவர்கள்லாம் பெரும் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதனுடைய ஒரு பெரிய தொடர்ச்சியாக தான் இங்கே சமூக நீதி பேசப்படுது, ஒரு தமிழர் உணர்வு பேசப்படுது, மதவாதம், மனு தர்மம் இதுக்கு நேராக எதிராக பேசப்பட்டக்கூடிய ஒரு மண்ணாக இருக்குது. இந்த மண் இன்னைக்கு முழுக்க மனு தர்மத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, மாநில உரிமையை முழுசாக எதிர்க்கக்கூடிய, அதே சமயத்தில் மாநிலமே இல்லை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சித்தாந்தம் கொண்ட ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு இடத்துல வந்து உருவாக்கும் போது இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுக்கான வழிகள் தான் என்ன? இல்லை, அது வந்து பாமக ஒளிஞ்சால் தான் மீண்டு வருவதற்கான வழி. வேறு தலைவர்கள் புதுசாக வன்னிய சமூகத்திலேருந்து உருவாகணும், தமிழரசு மாதிரி ஆட்கள் வரணும், புதிய தலைவர்கள் இங்கே வந்து உருவாகணும். அப்படி உருவானால் தான் அதுக்கான வாய்ப்பு. பாமக இருக்கிற வரை காவி மயமாகத்தான் அது வந்து போய்கொண்டிருக்கு. நீங்கள் நான் வந்து இன்ன சாதியினால் எனக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது வேறு, இன்ன சாதி நான் பாக்கி யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையை உருவாக்குவது என்பது வேறு. மோடியை பொறுத்தவரை சமூக நீதிக்கு எதிரானவர். டாக்டர் ராமதாஸை நான் இன்றைக்கு வரை இப்படி நினைக்கல. சமூக நீதிக்கு ஆதரவானவர், சமூக நீதி தத்துவத்திற்கு விதை போட்டவர் பெரியார் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் பணங்காசுக்காக ஒரு மோடிங்கிற ஒரு மோசமான மனிதன் காலடியில் போய் கிடக்கிறார். காலடியில் கிடக்கிறாருன்னா காலில் விழுகிறது மட்டும் காலடியில் கிடக்கிறது இல்லை. இப்போ எனக்கு தெரியும் ராமதாஸ் அவர்களை பற்றி. நான் ஒரு 7 ஆண்டு காலம் அவரோட கூடவே இருந்தேன். 2 இன்ஸ்டன்ட் எனக்கு தெரியும். இதில் நம்ம சேத்தியாத்தோப்பில் ஒரு பிரச்சனை, கட்சிக்காரங்க மேலே வழக்கு போடுறாங்க. இவர் டெலிஃபோனில் சொல்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறான் போலீஸ்காரன். இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்கார்ந்தார் ஒரு நாள் முழுக்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவருக்காக திரண்டுட்டான். வழக்கே இல்லாமல் அவர் விடுதலை செய்யப்பட்டார். தேவதாஸ் படையாச்சின்னு சொல்லி ஒருத்தர். அப்போ அந்த அளவுக்கு ஒரு சமூகம் பாதிக்கப்பட்ட போது ஒரு வீரமாக போய் அவர் ஒரு டாக்டர் தான், தள்ளி விட்டால் கீழே விழுந்துருவார், அது வேறு. ஆனால் மன தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்தோடு அங்கே போய் உட்கார்ந்தார். அந்த ராமதாஸ் இப்போ பார்க்க முடியலை என்னால். இல்லை, மொத்தமாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி இந்துத்துவாட்ட கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இவருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கேட்குறாரு கடலூர் மாவட்ட கலெக்டர்கிட்ட. அவர் முடியாதுங்கிறாரு. ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. இவர் கலெக்டரை தேடி நேராக போகிறாரு. வாக்குவாதம் நடந்தது. சேரை எட்டி உதைச்சிட்டு வர்றாரு டாக்டர். உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே, கலெக்டருக்கு முன்னாடி கலெக்டர் உட்காந்துருக்க சேரை. நீங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் வந்து ராமதாஸை பார்த்தோம். இப்படி கூனி குறுகி காசுக்காக வெக்கப்பட்டு எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு தலைவரை பார்த்தோமே, இப்படி ஆயிட்டார் அவர் அப்படின்னு நாங்கள் வெட்கப்படுகிற அளவுக்கு ராமதாஸ் நடந்துக்கிறார்.
ஒரு நேரத்தில் வந்து தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்லாம் வெட்கப்படுற மாதிரி வீரியமாக இருந்தார். இப்போ எங்களை மாதிரி அவரோட இருந்த ஆட்கள்லாம் வெட்கப்படுற மாதிரி கூனி குறுகி மோடியின் முன்னாலே நிற்கிறார். இந்த எல்லா பெருமையும் அன்புமணிக்கு தான் சாரும். அதனால் அன்புமணி கொஞ்சமாச்சும் திருந்தனும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். பணம் மட்டுமே தீர்மானிக்கிற சக்தி இல்லை, சமூக நீதி என்று ஒன்று இருக்கிறது. அதுக்காக தான் இந்த கட்சியை, சமூக நீதிக்கு வேணான்னு சொன்னால் இந்த கட்சியே தேவையில்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை. அப்போ சமூக நீதிக்காக குரல் கொடுத்த, பேசிய, போராடிய கட்சி. இன்றைக்கு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் கிராமத்தில், சொல்லக்கூடாது இந்த கட்சியை பற்றி, இருந்தாலும் சொல்ல வேண்டியது இருக்குது. கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதையாக இன்றைக்கு பாமக வந்து நிற்கிறது. புதிய தலைவர்கள் அதை கைப்பற்றினால்தான் வட தமிழகம் என்பது உண்மையிலே தமிழ் சமூகத்தின் மீதான அக்கறையோடு இருக்கிறது என்பதை வெளி உலகத்துக்கு காட்ட முடியும். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தொடர்ச்சியாக வந்து ஃபாசிச எதிர்ப்பு பேசுகிறாரு, பாஜகவுக்கு ஆதரவை முழுசாக நிராகரிக்கிறாரு. அதே சமயத்தில் மாநில உரிமை குறித்து சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. தொடர்ச்சியாக வந்து ஒரு பாமகலிருந்து வெளியே வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சல தமிழ் தேசிய கொள்கையில் இன்னும் தன்னால் எவ்வளோ பிரச்சாரம் பண்ண முடியுமோ பண்ணிட்டுருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்குறோம்? இல்லை, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியில் வந்து சுயமாக நின்ற ஒரே மனிதர் அவர் மட்டும்தான். ஒரு நூற்றுக்கணக்கானவர் அதில் இருந்தெல்லாம் வெளியில் வந்தாங்க, ஆனால் யாராலையும் தாக்கு பிடிச்சி நிற்க முடியலை. உண்மையிலே வந்து ராமதாஸுக்கு பின்னாடி பாமக தலைவராக அவர் தான் வந்திருக்கணும். அவர் வந்துடுவாருன்னு தான் அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்க அவரை. இருந்தாலும் அதை கைப்பற்றுவதற்கான போராட்டத்தை அவர் நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா எங்களை போன்றவர்கள் வந்து பாமகவினுடைய அடி முதல் இது மேல்மட்டம் வரை நாங்கள் உழைச்சிருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம், அந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். அப்போ எங்களால் அதை கைப்பற்ற முடியலை. சகோதரர் வேல்முருகன் போன்றவர்கள் அதை கைப்பற்றணும், விட்டுற முடியாது நம்ம. ஏன்னா எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேட முடியாது, அங்கே தான் தொலைச்சோம், நம்ம அங்கே தான் தேடணும். அதனால் அந்த முயற்சியிலையும் அவர் இறங்கணும். நீங்கள் தமிழ் தேசியம், தமிழர் உரிமை, தமிழர் நலன், இந்த போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த அமைப்பை கைப்பற்றுவதற்கான போராட்டத்தையும் அவர் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவருடைய விருப்பம். அவருடைய ஜனநாயக தன்மை வந்து பல பேர்த்தால் வரவேற்கப்பட்டு. நிச்சயமாக. அதாவது நீங்கள் அப்படி அவர் இருக்கிறதுனால தான் எல்லா மக்களும் அவரை வந்து இன்றைக்கு நேசிக்கிறாங்க. ராமதாஸை வெறுப்பவர்கள், அன்புமணியை வெறுப்பவர்கள் கூட வேல்முருகன்னா ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷமாக அவரை பற்றி பேசினா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூத்துக்குடி கலவரமாக இருக்கட்டும், அல்லது தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி மூலம் வந்து கூட்டமைப்பு மூலம் அதை ஒரு மக்கள் போராட்டமாக கடந்த காலத்தில் மாற்றியவர். இன்றைக்கு வரை திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட அது நியாயமான விஷயங்களுக்காக திமுக கூட்டணியை மீறி பல செய்திகளை அவர் பேசுகிறார். இதெல்லாம் தாண்டி நான் அவருக்கு வைக்கிற வேண்டுகோள் பாமகவை கைப்பற்றுங்கள் என்பது தான். ஏன்னா நம்ம உருவாக்கின கட்சி இது, ஏதோ ராம்தாஸ் மட்டும் உருவாக்கின கட்சி இல்லை, அன்புமணி மட்டும் உருவாக்கின கட்சி இல்லை, நம்மெல்லாம் சேர்ந்து உருவாக்கின கட்சி அது. சமூக நீதிக்காக, ஜனநாயகத்துக்காக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காக. நீங்கள் தமிழர் வாழ்வுரிமை மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினோம், விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட நேரம். பிரபாகரன் படத்தை அந்த மாநாட்டில், அந்த ஊர்வலத்தில் தெருவுக்கு தெருவு எடுத்துகிட்டு போனோம். அந்த அமைப்பை தடை பண்ணணுன்னு எங்கள் மேலெல்லாம் கேஸ் போட்டாங்க. அன்னைக்கு இருந்த ராம்தாஸ் வேறு, முடிஞ்சால் தடை பண்ணி பாருன்னாரு. அப்படி தைரியமிக்க ராமதாஸ் வந்து இன்றைக்கி இப்படி ஆயிட்டார். அது மகனால் தான் அந்த நிலைமைக்கு காரணம். எனவே தான் பாமக அப்படி ஒரு வீரியமிக்க அரசியல் கட்சி. வன்னிய சமூகத்தில் வந்து இன்னமும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான வீரியமிக்க, சமூகத்தை நேசிக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை வந்து வழிநடத்தணும்ல. அப்போ வழிநடத்தணும்னா அந்த கட்சியை கைப்பற்றணும்ல. அதற்கான முயற்சியை எடுங்கள் என்பதுதான் எங்களை போன்றவருடைய நீண்ட நாள் கோரிக்கை. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.